ஆளுங்கட்சி வெல்லும் அப்படின்றது சமீபத்திய வரலாறுகள் அதை தான் ப்ரூவ் பண்ணியிருக்கா. அதை தாண்டி திமுகவுடைய வெற்றி எதெல்லாம் இண்டிகேட் பண்ணுது? இல்லை, இந்த தேர்தல் ரிசல்ட் கிட்டத்தட்ட இப்போ போயிட்டுருக்கிறத வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எந்தவித சேஞ்சும் இல்லாத ஒரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்ன பொதுவாக தமிழகத்தை பொறுத்தவரை 95% என்னென்னா ஆளுகின்ற கட்சி எதுவோ அது ஜெயிக்கும். அது எப்படி இது சாத்தியம் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 அமைச்சர்களை இறக்கி விடுவாங்க, ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்களை இறக்கி விடுவாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து மைக்ரோ லெவல் கேம்பெயின் பண்ணுவாங்க. அதாவது ஒரு அமைச்சரே பார்த்திங்கன்னா ஒரு 5000 வாக்காளர்களை போய் ஒரு அமைச்சரே பார்ப்பார். அப்போ அப்படி பார்க்கும்பொழுது என்னென்னா தேர்தல் செலவுகள், அங்கே பிரச்சாரத்துக்கு வரவங்களுக்கு அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துறது, அதிலேருந்து ஆரம்பித்து அந்த கணிசமான வாக்குகள் வாங்கி தரும். அப்போ திமுகனுடைய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த வேலையை கரெக்டாக பார்த்துருக்காங்க அப்படின்ற ட்ரெண்டு போகுது. ஒன்று, அதிமுக ஹஸ் பிகம் irrelevant in this elections. அதாவது அதிமுகவோட அந்த வாக்கு வங்கி என்பது ஸ்பிளிட் ஆகிருக்கு ஒரு புறம். இன்னொன்று, நாம் தமிழர் கட்சியும் அதிமுக வந்து சமீப காலமாக பார்த்திங்கன்னா ஒரு நெருங்கிய நட்பு பாராட்டினாங்க. அதிமுகவோட போராட்டத்துக்கு கூட நாம் தமிழர் கட்சியோட முக்கிய ஆதரவுலாம் தெரிவித்தாங்க. அப்போ அது வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. எலெக்ஷன் கமிஷனோட அந்த டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து இந்த 7th ரவுண்ட் வரலும் ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிஎம்கே வந்து 60% ஆஃப் ஓட்ஸ் வாங்கியிருந்தாங்க. அது ஒரு ரவுண்டாக வர 60லேருந்து 62, 65, 67.5லேருந்து இப்போ 68 போகிறாங்க. அதே பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் 32% இருந்த வாக்கு அது பார்த்திங்கன்னா 32, 30, 26 ஆகி இப்போ 24.65 போகுது. நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பண்ணும்போது 3ல் இருந்தாங்க, அப்புறம் 3.4, 4.3, 5.3, இப்போ 4.92. அப்போது ஆவரேஜ்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு 5லேருந்து 6% நோக்கி நாம் தமிழர் போகுது. பாட்டாளி மக்களுக்கு கட்சி பொறுத்தவரைலாம் 25லேருந்து ஒரு 27 நோக்கி போகுது. திமுக தொடர்ந்து வந்து ஒரு ரவுண்டுக்கும் பார்த்திங்கன்னா 1%, 1.5% வாக்கு விகிதாச்சாரத்தை கூட்டிகிட்டே போகிறாங்க. இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா திமுக கிட்டத்தட்ட 70% வாக்குகள் டோட்டல் போலான ஓட்ஸை வந்து அவங்க நெருங்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கு அவங்க வாங்கின அந்த 8.2 திரும்ப வாங்குறதுன்றது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டுருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அவங்க இந்த 27 இல்லை 28 வாங்கினாங்கன்னா அந்த பிரதானமான கூட்டணி அமைச்சாங்க இல்லைங்களா, ஒரு என்டிஏ கூட்டணி, அந்த கூட்டணி வந்து இங்கே வந்து அவங்களுக்கு வாக்குகளை வாங்கி தரவில்லை. அதாவது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தேர்தலை விட்டு விலகி அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. எங்கள் ஓட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க, திமுகவுக்கு எங்கள் கட்சிக்காரங்க ஓட்டு போட மாட்டாங்க, அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்க வாக்காளர்கள் திமுகவுக்கு போட மாட்டாங்க, அதை நீங்கள் எடுத்துக்கங்கன்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்து கூட பிஜேபி, நாம் தமிழர் கட்சி, பாமக அவர்களால் அந்த கணிசமாக வந்து வாங்க முடியல திமுக கிட்ட இருந்து. அப்போ அந்த ரூலிங் பார்ட்டி வைக்கிறது தான் ஒரு இடைத்தேர்தலில் ஒரு சட்டம், நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்ற அந்த தோரணை வந்து சேஞ்சே ஆகலை. இது எந்த விதமான சேஞ்சும் இல்லாத ஒரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலாக பார்க்குறோம். ஓகே, தொடர்ந்து முன்னிலை நிலவரத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். திமுக வேட்பாளர் 44,780 வாக்குகளை பெற்றிருக்கிறார். பாமக வேட்பாளர் 17,359 வாக்குகளை பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் 3,936 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இருவருக்கும் இடையிலான அந்த வித்தியாசம்ன்றது 27,000 வாக்குகளாக இருக்கிறது. தொடர்ந்து திரு புகழேந்தி அவர்களும் இணைந்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். திரு புகழேந்தி, இப்போ 44,000 வாக்குகளை வந்து திமுக பெற்றிருக்கிறது. 2வது இடம் வந்து 17,000 வாக்கு. இந்த டிஃபரன்ஸ் வந்து 27,000 இருக்கு. ஒருவேளை அதிமுக இங்கே நின்றுருந்தா இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு ஏன் பார்க்க மாட்டீங்க? முதல்ல அருமைக்குரிய அன்பு சகோதரர் PMK கணேஷ்குமார் அவர்களுக்கு நான் அவர்களை உண்மையிலேயே பாமகவை பாராட்டுகிறேன். இந்த சூழ்நிலையில கூட கணேஷ்குமார் உங்களுக்கு வந்து இந்த களத்துல எதிர்த்து நிக்கிறீங்க. நீங்க திரு சீமான் அவர்களும் கேண்டிடேட்டை நிறுத்தி அபிநயாவை நிறுத்தி எதிர்த்து நிக்கிறார், ஆளும் கட்சி எதிர்த்து. பழனிசாமி மாதிரி பயந்துட்டு ஓடல. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஹியர். நீங்க டபுளா போயிருக்கு. 17,000 3,000 சேர்த்தா 20,000 21,000 44,000 எதிர்ப்பா பாத்தீங்கன்னா 50% ஓட்டு வந்தாலும் ஒரு டெமோக்ரஸியில எதிர்த்து நிக்கணும். ஒரு அன்பு நண்பர் சொன்னார், பென்னாகரன் மோசமா ஏடிஎம்கே ஓட்டு வாங்கினது அப்படிங்கிறதுல எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது.
ஆகவே அந்த எதிர்த்து நின்னதுக்கு எனக்கு பாராட்டுகள். ஆனால் இங்க பின்னாடி போனதான் தப்பு. நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, ஏடிஎம்கே எதிர்த்து நின்று இருந்துச்சுன்னா அவர் கணேஷ்குமார் முதல்ல சொன்ன மாதிரி 63,000 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற பொழுது ஏடிஎம்கே அங்க 56,000 வாங்குச்சு, 42,000 வாக்குகளை பாமக வாங்குச்சுன்னு சொன்னா 41,000 ஓகே, தட் இஸ் ஓகே. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, ஏடிஎம்கே நின்று இருந்துச்சுன்னா அதோட ஃபைட்டே வேற மாதிரி இருக்கும்ல. ஏடிஎம்கே ரெட்டையில போய் அங்க நிக்குதுன்னு சொன்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் பயங்கரமான ஒரு மோதல் ஏற்பட்டு. இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த 84,000 வாக்குகள் குறுக்கிட்டு மன்னிக்கணும். இல்ல அங்க வந்து ரெட்டலன் இருந்தா ஒரு பயங்கர ஃபைட் நீங்க சொல்றீங்க. ஆனா அண்ணாமலை சொல்றாரு ரெட்டலன் இருந்தா இன்னைக்கு பாமக நாம் தமிழருக்கு அடுத்து வந்திருக்கும்னு அண்ணாமலை சொல்றாரு. ஒரு முரண்பாடு இருக்கு. இல்ல அது தவறு சார். நான் வந்து அவரை அண்ணாமலை நல்ல நண்பர். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப பாமக இன்னும் அதிகமான வாக்குகளை வாங்கி இருக்குன்ற கருத்துக்களுக்கு நான் எதிரா போகல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிஜேபி கையில் எடுக்காம பாமக போயிருந்தா அவங்களோட பெல்ட் சார், அது இன்னும் அதிகமான வாக்குகள் வரும், வந்துட்டு இருக்கும், நிச்சயமா வரும். அங்க அதுதான் இடர்பாடா இருக்கு. நான் அடிச்சுன்னு சொல்றேனே, ராமநாதபுரத்துல பிஜேபி கூட்டணியில இல்லாமலே அண்ணன் ஓபிஎஸ் போயிட்டு இருந்தா அந்த கதை வேற மாதிரி இருந்திருக்கும். அங்க நீங்க உதைக்கிறதே அதுதான். இப்ப கர்நாடகா எடுத்துக்கோங்க, நீங்க ஆந்திரா எடுத்துக்கோங்க, மற்ற ஸ்டேட்ல பிஜேபிக்கு பெரிய வரவேற்பு செல்வாக்கு கூட வருது. ஆனாலும் மத்தியில வந்து தனி பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை இல்லை. இதுதான் டெமோக்ரஸி ஜனநாயகமா போய் முடியுது. ஆனா இங்க கூட எதிர்த்து தேர்தல் களத்துல நின்று நிக்கிற அளவிற்கு அவர்கள் தகுதி படைத்தவர்களாக அவர்களை காண்பித்து நிற்கிறார்கள். என்றாலும் கூட நீங்க இந்த 84,000 வாக்குகள் ரொம்ப நேரமா நீங்க தேடிட்டு இருக்கீங்க. எங்க போச்சு ஒரு சினிமாவே எடுத்துடலாம். அதிமுக வாக்குகள் எங்கே போச்சுன்னு எங்க இவர் கேட்டுட்டு இருக்கிறாருன்னு சொல்லி கர்கே கேட்கிறாரு. ஆனா இங்க என்ன அதிமுக வாக்குகள் எங்க போச்சுன்னு கம்ப்ளீட்டா எண்ணி முடிக்கும் போது கணக்கு போட்டு நீங்களே சொல்லிடுவீங்க. ஆகவே அது எங்கேயும் போகவில்லை. இது மாறி திமுக போச்சுன்னு எனது சொந்த கருத்து, அவ்வளவுதான். அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பரவாயில்ல, தவறா இல்லை. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, பிஜேபியை மையமாக வைத்து அதனுடைய எதிர்ப்பலைகளில் தான் இந்த தேர்தல், இந்த இடைத்தேர்தல் நடந்திருக்கு. பல இடைத்தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. ஆளுங்கட்சியா திமுக இருந்தப்ப வெற்றி பெற்றிருக்கிறது. நத்தத்தில் கூட வெற்றி பெற்றது, மருகாபுரி, இதெல்லாம் நம்ம பார்க்கணும், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி. இப்போ உதாரணமா கார்கே ஒரு ஓட்டர் கையில ஓட்டு எடுக்கிறார். அவர் எந்த கட்சியாரு, இந்த ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டா, இந்த புகழேந்தி இறந்துட்டாரு, அவருக்கு பதிலா இப்ப நிக்கிறவருக்கு ஓட்டு போட்டோம்னா, நம்ம சிவாவுக்கு ஓட்டு போட்டோம்னா நல்ல திட்டங்கள் வரும், ஆளுங்கட்சியால மேலும் முன்னேற்றம் வரும் தொகுதிக்கு அப்படின்னு அவரு மக்கள் நினைப்பதில் தவறு இல்லை. இந்த ஒரு சீட்டு இன்னொரு இடத்துக்கு போய் என்ன ஆக போகுது அப்படின்னு. ஆனால் இருக்கின்ற இடத்தை இழந்து விட்டோம். 84,000 வாக்காளர்களை இழந்து விட்டோம். பணியாற்றிய செயல் வீரர்களை இழந்து விட்டோம். எல்லாத்தையும் இழந்து களத்துல எங்க நிக்கிறேன்னு தெரியாம எங்களை தேட வேண்டிய நிலை கர்கேவுக்கு ஏற்பட்டிருக்கேன்னு நினைக்கும் பொழுதுதான் வேதனைப்படுகிறேன். கேப்போம் புகழேந்தி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.